பொதுவா பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்கள் நடத்துற இடங்கள்ல நிறைய கட்டை கட்டுவாங்க. ஒரு ஒரு ஏன்னா ஒரு க்ரௌட் வந்து ஒரு பக்கம் புஷ் ஆகும்போது அந்த கட்டையில பேலன்ஸ் ஆகும், மற்ற க்ரௌடை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அப்ப இந்த வேலையை இங்க எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல குழி அவ்வளவு பெருசா இருந்தது, அதையும் நீங்க கவனிக்கல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையானே முதல்ல உங்களுக்கு தெரியல. அப்ப இங்க விஜய் மேல இருக்கக்கூடிய குற்றம் என்ன தெரியுமா? தவறு என்ன தெரியுமா? இந்த நெருக்கத்துல கொடுக்குறீங்க, நான் இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் செய்யறேன்னு சொல்லியிருந்தா கூட சத்தியமா சொல்றேன், இந்த அசம்பாவிதம் நடந்தே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்த ஆய்வு செய்யறதுக்கு அவகாசம் கிடைச்சிருக்கும். சின்ன இடமா இருந்தாலும் சரிங்க, நல்லா பண்ணலாம், நீட்டா பண்ணலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஃபங்க்ஷனை முடிச்சா போதும்னு தாவேக்கா முடிவு பண்ணாங்க பாருங்க, அங்கதான். யோசிச்சு பாருங்க, நமக்கு எதிராக இருக்கிற ஒரு எதிர்கட்சி நம்ம கிட்ட ஏதாவது ஒரு தப்பு நடத்துறாதா, அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணிட மாட்டோமான்னு கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் லைக் தட் நான் உங்களுக்கு அள்ளி லீடை கொடுத்துட்டீங்க, இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க.